Hello everyone, I'm Naveen. Welcome to Ramaji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நமித் மஹல்ட்ராஸ் ராமாயணா த இன்ட்ரடக்ஷன் இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா ரூமர்ஸாக இருக்கட்டும், நிறையா லீக்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தை பற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஆக்டர்ஸே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாஷே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ராமாயணா தான் என்னோட அடுத்த படம், அந்த படத்தில் வந்து நான் வந்துட்டு ராவணனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளிம்ஸ் மூலிமா எல்லா கேள்விக்கும் பதில் வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வந்துட்டு நம்ம ரம்பீர் கபூர் வந்துட்டு ராமரா ப்ளே பண்ணுறாரு. ஸோ நம்ம யாஷ் வந்துட்டு ராவணனா ப்ளே பண்ணுறாரு. சாய் பல்லவி அவங்க வந்து சீதாவை ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சன்னி டியோல் அவர் வந்துட்டு ஹனுமானா ப்ளே பண்ணுறாரு. ஸோ ராமாயணா நம்ம இந்தியன் இந்த ஸ்டாரியிலே நம்ம பார்த்தா வந்துட்டு ராமாயணமும் மகாபாரதமும் வந்துட்டு பிக்கஸ்ட் ஒரு ஏன்ஷியன் ரியல் ஸ்டாரி அந்த மாதிரி சொல்கிறோம், ஒரு வார் ஸ்டாரி அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு கதை. சரி, எதனால பெருசா அளவு பேசப்படுதுன்னு நம்மளுக்கு வந்துட்டு அது உண்மையான கதை தெரியாது. பட் ஒரு பெருசா இன்னும் வரைக்கும் பெருசா பார்க்கப்படுற ஒரு ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்லப்படுது. மகாபாரத பேஸ் பண்ணி வந்துட்டு இப்போ ரீசனாக வந்துட்டு கல்கி ஒரு படம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு டஃப் கொடுக்கணுமா இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ராமாயணா தி இன்ட்ரடக்ஷன். சரிங்களா, இது ஒரு சாஃப்ட் ரீபூட்னு சொல்கிறேன். ஏன்னா ராமாயணம் கதை மாதிரியே இந்த ராமாயணத்தை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசனாக கூட வந்துட்டு ஆரி புருஷ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. நம்ம பிரபாஸ் வந்துட்டு ராமரா ப்ளே பண்ணிருப்பாரு. நம்ம ஷாயிஃப் அலி கான் வந்துட்டு ராவணனா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன பத்தில் பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிராஃபிக்ஸ் ஒர்க் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் குவாலிட்டியாக பண்ணியிருக்கலாம். கிராஃபிக்ஸ் ஒர்க்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி இருக்கு, லைக் வந்துட்டு கத்தூன் பார்க்குற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி அந்த குவாலிட்டி இருந்துச்சு. சரிங்களா, லைஃப் ஆக்ஷன்லாம் ஹாலிவுட்காரன் என்னென்னமோ பண்ணுறான், எவ்வளோ காசு போட்டு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் காசு போட்டு நல்லா தான் எடுத்து கொடுங்கடா அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க ஒர்க்குன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு வேலைன்னு ஒரு பண்ணியிருக்காங்க, மெனக்கெடன்னு பட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. காஸ்டியூமாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கு அவங்க வந்துட்டு உயிர் கொடுத்த விதமாக இருக்கட்டும், ஸ்டாரியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பட் எனக்கு பார்த்த வரைக்கும், விஷுவலாக பார்த்த வரைக்கும் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்கு அந்த படம் வந்துட்டு நிறைய பேர் பிடிக்கல. யான்னு ஆப்வியஸ்லி அந்த கிராஃபிக்ஸ்னால தான் தெரியுது. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். சரிங்களா, அதுக்குன்னு கலிகளி ஊத்தாங்க என்னைய. ஸோ அதுக்கு ஒன்னொன்று சாஃப்ட் ரீபூட்டான்னு சொல்லி இந்த ராமாயண ஒரு தெரிஞ்ச அறந்த பழைய கதைன்னு சொல்றது, தெரிஞ்ச கதை, ரொம்ப பழக்கப்பட்ட கதை. சரிங்களா, அது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம போய் பார்க்கலையே. உண்மைன்னு நம்பப்படுற தெரிஞ்ச கதையே வந்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ரைட்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்கவுங்க விஷன்ல ஒன்று எழுதுவாங்க. அவங்க கேட்ட கதையை நம்ம எழுதுறப்போ வேற ஆள்கிட்ட சொல்றப்போ வேற மாதிரி நம்மளுக்கு விளங்கவும் புரியும், ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் வேற ஆளோட கதை. சரிங்களா, ஸோ அந்த ஒரு ரைட்டர் பேர் தான் நினைக்கிறேன், நம்ம நமித் மஹல்ட்ராஸ். அவரோட புரிதலுக்கு எழுதின ராமாயண கதை நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா இப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியாது, புரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு புரியாதவங்களுக்கு எனக்கு புரியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சு எது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே, எல்லாமே தெரிஞ்சுட்டா பேசணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. எனக்கு சில விஷயம் தெரியாது, தெரியலன்னா ப்ரோ உனக்கு இதெல்லாம் தெரியல ப்ரோ, இதுதான் ப்ரோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு கமெண்ட் போடுங்க. சரிங்களா, அட்லீஸ்ட் நானும் தெரிஞ்சுப்பேன்ல, ஒன்னும் அடுத்தடுத்த வீடியோல பெட்டரா வந்துட்டு நான் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும், ரைட். ஸோ ஒரு கேம்ஸ் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வளவள குல நம்ம பேசாம அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கணும், விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம DNEG இந்த கம்பெனி தான் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு 8 வாட்டி வந்துட்டு அகாடமிக் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. லைக் வந்துட்டு இதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஓகேவா. ஸோ இந்த படம் வந்து ஐமேக்ஸ்க்கு எடுத்துக்கிருக்காங்க. ஸோ ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா, நம்ம ஹேன்ஸ் ஜிம்மரும் AR ரஹ்மான் அவர் 2 பேரும் 2 தூண்களும், ஓகேவா, இந்த 2 லெஜண்ட்ஸும் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக். ஓகே, ஒருத்தர் கண்டிப்பா சாங் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த தீம் பண்ணுறது பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2 தூண்கள். ஹேன்ஸ் ஜிம்மர் ரீசெண்டா F1 இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாரு, சாங் முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங் கேட்டாலே காடி ரேஸ் ஓட்டணும்டா அந்த மாதிரி தோணுச்சுங்க. சரிங்களா, ரெண்டாவது வந்துட்டு இந்த மேன் ஆஃப் ஸ்டீல்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு சாங் மியூசிக் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் AR ரஹ்மான் சார் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்.
இவ்வளோ பெரிய மியூசிக் கொடுத்துருவேன்ட்டு. பட் ரீசெண்டாக அவர் பண்ணுற மியூசிக் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து தான் இருந்துச்சு, உண்மைதான். பட் இந்த தடவை குறி மிஸ்ஸே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வளவள கொலன்னு பேசாமல் நம்ம டைரெக்டாக இது பார்த்துருவோமா? ஸோ கிளிம்ஸ் பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ கிளிம்ஸ் தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி நம்ம பார்க்காம இது ஒரு பேன் இண்டியா மூவி நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரே லாங்குவேஜில் பார்த்துலாம், சரிங்க? ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. தமிழ் பார்த்தே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ப்ளூ ரெட்டு அந்த மாதிரி, குட் விசஸ் ஈவல் அந்த மாதிரி இருக்குங்க. பிரம்மா, God who creates, Vishnu protects, Shiva, yes, God who destroys. விஷுவல் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இது ஒரு கிளிம்ஸ். இது லைக் வந்து படத்தோட இதே இல்லை, ரைட்டா? ரைட்டு. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஜென்ரேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லைட்டு, கலரு, விஷுவலா அவ்வளோ அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. அவ்வளோ என்ன சொல்லுது பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கு அந்த இந்த கிளிம்ஸ் பார்க்கறதுக்கே. அதுவும் இல்லாம முக்கியமா அந்த மியூசிக் வந்துட்டு எப்படி தான் எனக்கு லிட்டரல் ஃபீல் ஆச்சு. அவெஞ்சர்ஸ்க்கு மியூசிக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த தீம் மாதிரி அந்த அந்த அப்படி இருக்குங்க. அந்த கலீர்னு வைடா அப்படி இருக்கு அந்த மியூசிக். ஓகேவா? இது வரும் கிளிம்ஸ் தான், படம் கூட இல்லை. கிளிம்ஸுக்கு இப்படி மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த மேக்கிங்க்கு லைக் வந்துட்டு தெரியுதா உங்களுக்கு? அந்த அம்பு வந்துட்டு விடுற அதோட அது சவுண்ட் எஃபெக்ட் இங்கே வந்து இயர்ஃபோன் போட்டால் உங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் கூட அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் லைக் வந்து நம்ம இயர்ஃபோன் போட்டால் அது கேட்குது, அம்பு போடுற சத்தம் இருக்குல்ல, அந்த சவுண்ட் எஃபெக்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த விஷுவல் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா, அஃப்கோர்ஸ் ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வரணும், குறையும் வரும். பட் விஷுவல் ட்ரீட்டா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை நம்ம ஏன்னா அப்படிதான் எடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு இது அவங்க எடுக்கிறது வந்துட்டு தெரிஞ்ச கதை, லைக் வந்து நம்மளுக்கு தான் பழக்கப்பட்ட கதை. இதுதான் இப்படிதான்டா நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நடுவுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன நினைச்சு கேட்டா கூட நம்ம அக்யூரேட்டா சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள கதை பழங்காலத்து தெரிஞ்ச கதை. ஸோ அதை நீங்க திரும்ப அந்த கான்செப்ட் கையில எடுக்கிறீங்கன்னா திரும்ப ஏன் இதே கதையை பார்க்கறதுக்கு நான் ஏன் தியேட்டர் வரணும்னு கேட்டா ஏன் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி எந்த அளவுக்கு செலவு பண்ணி எப்படி நம்மளை வந்து காட்ட போறாங்க, எந்த வழியில காட்ட போறாங்க.
எவ்வளவு பிரம்மாண்டமா காட்ட போறாங்க, அதை பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதுதான் அனுபவம் இந்த படத்தை நாமும் தெரிஞ்ச கதை தான். பட் எப்படி காட்ட போறாங்க நம்மள, அந்த ஒரு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டரா அவங்க வாழ்ந்தாதான் இவர் ராமர்னா இவர் தான் அப்படிதான் நம்ம ஏத்துக்க முடியும். ராவணன் தான் இப்படிதான் கொடூரமா இருக்கும் ஏத்துக்க முடியும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூசிக் எப்படி அந்த நேரத்துல இருந்திருக்கும் அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணணும் லிட்ரலி, ரைட்டா? ஸோ இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு அனுபவமா, பெரிய பெரிய அனுபவமா இருக்க போது. ஐ எம் வெரி ஷுவர். ஸோ அந்த ஏன்னா இந்த கிளிம்ஸுக்கே அந்த மியூசிக் தாறு மாறா இருக்குங்க, அவ்வளவு கிராண்டா இருக்குங்க அந்த மியூசிக் பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிளிம்ஸ்ல. எனக்கு பிடிச்சது அந்த மியூசிக் தான். ரொம்ப அப்படியே ரொம்ப அந்த பெரிய பெரிய ஹாலிவுட் அந்த சூப்பர் ஹீரோ சொல்ற அவெஞ்சர்ஸ், இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம்லாம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் கலீர்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் ஒன்றும் பார்க்கலையோ நான் டிக்கெட் ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம இந்த கிளிம்ஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமா அந்த ராமாயணம் ஸ்டாரி, பிடிக்குமா இல்லாட்டி இந்த படம் வருது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளிம்ஸ் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, சொல்றேன். சைனிங் ஃப்ரம் நவீன். டேக் கேர், பை.